ரெட்டினோட போர்ஷன் மட்டும் நான் ஒரு 2-3 சீன் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது ரெட்டின். ஆக்சுவலா நீங்க வந்து நடிக்கும்போது சில படத்துல கொஞ்சம் நீங்களாவே ஏதாவது பண்ணுவீங்கல்ல கிரியேட்டிவா. அந்த மாதிரி பண்ணி அப்பப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து கேட்போம், யோ ஏன் இப்படி பண்ற நீ? இல்ல எனக்கு அந்த டைம்ல அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த படத்துல பார்க்கும்போது ரொம்ப கண்ட்ரோல்டா, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப நல்லா நடிக்க வச்சிருந்தாங்க. அந்த சீன் வந்து நான் எத்தனை வாட்டி பார்க்கும்போது எனக்கு அதே மாதிரி சிரிப்பு வந்துட்டே இருக்கு. அதனால இதுக்கு அவள் இந்த படம் வச்சு இன்னும் ஒரு 3-4 படம் வந்துடும். அதோட அந்த 2-3 பேரை போட்டு தள்ளிட்டு திருப்பி இன்னொரு படம் அப்படியே போயிட்டு இருக்கு. விக்ரன் வந்து கவினை எப்படின்னா கவினோட ஹேட்டரா இருந்து படம் ஒரு கதை படம் எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி இருந்தது இது. டேய் இவன் யாருன்னு நல்லா விசாரிச்சுக்கோ, உனக்கு முன்னால் யாராவது வேண்டாதவன் யாராவது இருக்கானான்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் அதே கதையை தேர்ட் டைம் கேட்கும்போது சார் வந்து அந்த இதெல்லாம் கட் பண்ணி பக்காவாக பண்ணியிருந்தாரு. கவின் தான் சொன்னான், ஆனால் ஆளே கொஞ்சம் ஒரு மாதிரி தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இல்லை இதை யோசிச்சதோட மூஞ்ச பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கப்புறம் ஒரு நாள் வெற்றி சார் ஆஃபீஸ் போகும்போது தான் பார்த்தேன். இவன் பார்த்தா எல்லாமே மேட்ச் ஆகுது, எல்லா கிரைமும் டோட்டலாக பார்த்து நான் சொன்னேன், இதை அப்படியே எடுக்க முடியாது சார். எப்படி சார்னா இல்லை சிலதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் எடுக்கணும். இவன் சொல்றதே இவ்வளோ இருக்கு, இவன் நிறைய சொன்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னா. இந்த மாதிரி பயங்கரமா யோசிச்சதே ஒரு பெரிய விஷயம். அதை சொல்லி இவ்வளவு பெரிய டைரக்டரை ஏமாத்துறது அதோட பெரிய விஷயம். அதுதான் நான் எதிர்பார்க்கல.